ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம். இப்போ நிறைய பேர் முறையாக பிரம்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காங்க. அதாவது 18 படிநிலைகளையும் கடந்து அவர்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். நமது குருவாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. சிலவங்க 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு டாக்டர் பட்டம் போட்டது மாதிரி, சிலவங்க ஒரு 3 படிநிலை 2 படிநிலை முடிச்சுட்டு பிரம்மஸ்ரீ அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அவங்க உபதேசமும் வழங்குறாங்க. அப்படி அவங்கள்ட்ட உபதேசம் நம்ம பெற்று பெறும் பொழுது அதனால என்ன விளைவுகள் ஏற்படும், அதை பற்றி நீங்க சொல்லுங்க. இது வினை பயன் தான் சாமி. உபதேசம் வாங்க, அங்கே போய் உபதேசம் வாங்குறீங்கன்னா உங்கள் வினை பயன் அது. ஏன்னா ஒரு குருவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வினை இல்லை. உங்கள் வினை பயன் மீண்டும் மீண்டும் பிறவி சுழற்சியில் எடுத்துகிட்டு போய் அழுத்துதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் அங்கே போய் மாட்டிக்கினீங்க, அங்கே உபதேசம் வாங்கியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு வர விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும், 2 விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. ஒரு குரு எப்படி இருக்கணும், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பற்கன்றீர் உண்மை ஞானம் பெற்றவரே. சேய் போல் இருப்பாங்க, சேய்னா குழந்தை. சேய் போல் இருப்பற்கண்டீர் உண்மை ஞானம் பெற்றவரே. அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லைன்னா இந்த மாதிரி போலி சாமியார்கிட்ட சிக்கி நீ சின்ன பின்னம் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. அது உன்னோட வினை பயனை நீ அனுபவிச்சுட்டு தான் போகணும். சரியா சாமி?